ரயில் விபத்துகள் பொறுப்பேற்க போவது யார்? கடலூர்ல தனியார் பள்ளி வேன் மாணவர்களோடு செம்மங்குப்பம் பகுதியில் இருக்க ஒரு ரயில்வே கேட்டை கடக்க முயற்சித்த போது எதிரே எக்ஸ்பிரஸ் ரயில் மோதி நசுங்கி கவிழ்ந்தது. வேனுக்குள்ள இருந்த மாணவர்கள் உயிர் பயத்தில் அலற 50 மீட்டருக்கு இழுத்துட்டும் போயிருக்கு. இந்த கோர விபத்துல வேன்ல இருந்த 3 மாணவர்கள் உயிரிழந்திருக்காங்க. முதற்கட்ட விசாரணையில வேன் ஓட்டுநரோட அழுத்தம் காரணமாதான் கேட் திறக்கப்பட்டுச்சுன்னு தெற்கு ரயில்வே விளக்கம் அளிச்சிருக்க நிலையில ரயில்வே கேட் திறந்து இருந்துச்சுன்னும் அங்க கேட் கீப்பர் இல்லன்னும் வேன் ஓட்டுநர் மற்றும் சிகிச்சை பெறும் மாணவர்கள் சொல்லியிருக்காங்க. உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த கேட் கீப்பர் பங்கஜ் சர்மாவை சிதம்பரம் ரயில்வே போலீஸ் கைது செஞ்சு விசாரணை செஞ்சுட்டு வராங்க. முறையான தொழில்நுட்ப வசதிகள் இல்லாததும் தமிழ் தெரியாத பிற மாநிலத்தவர்கள் கேட் கீப்பர் பணிகளை இருக்கிறதும் தான் இந்த விபத்துகளுக்கான காரணங்கள்னு குற்றச்சாட்டுகள் கிளம்பியிருக்க அதே நேரத்துல ரயில் விபத்துகளை தடுக்கிற கவாச் கருவி ஏன் பொருத்தப்படலங்கிற கேள்வியும் எழுது. செம்மங்குப்பம் ரயில்வே கேட்ல ஏன் இன்டர்லாகிங் சிஸ்டம் இல்ல? ரயில் விபத்துகளை தவிர்க்கும் கவாச் கருவிகள் ஏன் இன்னும் முழுமையா பயன்பாட்டுக்கு வரல? தொடர்ந்து நடக்கிற ரயில் விபத்துகளுக்கு பொறுப்பேற்க போவது யார்? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். ஜூலை 8ஆம் தேதி காலையில கடலூர் ரயில்வே கேட்டை கடக்க முயன்ற தனியார் ஸ்கூல் வேன் மேல விழுப்புரம் மயிலாடுதுறை எக்ஸ்பிரஸ் ரயில் மோதி 50 மீட்டர் தொலைவுக்கு இழுத்துட்டு போச்சு. வேன்ல இருந்த 4 மாணவர்கள்ல 2 பேர் படுகாயம் அடைஞ்சு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வந்த மாணவரும் உயிரிழந்தது தமிழ்நாட்டையே உலுக்குச்சு. பள்ளிக்கு சீக்கிரமா போகணும்னு வேன் ஓட்டுநர் வற்புறுத்தியதால தான் கேட் கீப்பர் கேட்டை திறந்தாருன்னும் ரயில்வே பாதுகாப்பு விதிகளை கேட் கீப்பர் மீறியதால அவரை இடைநீக்கம் செஞ்சிருக்கிறதாவும் தெற்கு ரயில்வே அறிவிச்சிருக்கு. கூடவே விபத்துல இறந்தவங்களோட குடும்பத்துக்கு 5 லட்சம் ரூபாயும், படுகாயம் அடைந்தவர்களுக்கு 2.5 லட்சமும், காயமடைஞ்சவங்களுக்கு 50,000 ரூபாயும் இழப்பீடா அறிவிச்சிருக்கு. விபத்து பத்தின தெற்கு ரயில்வேயின் விளக்கத்துக்கு நேர்மாறா விபத்துக்கு உள்ளான வேன் டிரைவரும் மாணவர்களும் ரயில்வே கேட் திறந்தே இருந்துச்சுன்னும் அங்க கேட் கீப்பர் இல்லன்னு சொல்லியிருக்காங்க. இது தெற்கு ரயில்வேவோட விளக்கத்தை பெரும் கேள்விக்கு உள்ளாக்கி இருக்கு. இதுக்கு வலி சேர்க்கிற விதமா விபத்தை நேர்ல பார்த்த மக்களும் விபத்து நடந்தப்போ கேட் கீப்பர் உள்ளே தூங்கிட்டு இருந்ததா சொல்லியிருக்காங்க. கேட் கீப்பரோட அலட்சியத்தால தான் கோர விபத்து நடந்ததாவும் குற்றச்சாட்டியிருக்காங்க. விபத்து குறித்த தகவல்கள் முன்னுக்கு பின் முரணாயிருக்கிற நிலையில தெற்கு ரயில்வே இன்னொரு அறிக்கையையும் வெளியிட்டிருக்கு. அதுல செம்மங்குப்பத்துல சுரங்கப்பாதை அமைக்க அனுமதி வழங்கி ரயில்வே நிர்வாகம் நிதியும் ஒதுக்கிடுச்சுன்னு, ஆனா அதுக்கான அனுமதியை கடலூர் மாவட்ட ஆட்சியர் 1 வருஷமா வழங்காம இருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. விபத்துக்கு காரணமாயிருந்த கேட் கீப்பர் பங்கஜ் சர்மா கைது செய்யப்பட்டு சிதம்பரம் நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தப்பட்டாரு. கொலை வழக்கு, மரணத்துக்கு காரணமா இருந்தது உள்ளிட்ட பிரிவுகள்ல 5 வழக்குகள் பதியப்பட்டு சிறையில அடைக்கப்பட்டிருக்காரு. அவருக்கு பதிலா ஒரு தமிழரை இப்போ அங்க கேட் கீப்பரா போட்டிருக்காங்க. தமிழ் பேச தெரியாத பிற மாநிலத்தவர்கள் தமிழக ரயில்வே துறையில அதிகம் பணிபுரிவதும் இதுபோன்ற விபத்துகளுக்கு காரணம்னு கட்சிகளும் பொதுமக்களும் குற்றம் சாட்டிட்டு வராங்க. இதுக்கு வலு சேர்க்கிற விதமா கடந்த 2017 ஏப்ரல் முதல் 2018 டிசம்பர் வரைக்கும் திருச்சி ரயில்வே கோட்டத்துல பணிபுரிஞ்ச 13 கேட் கீப்பர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டது மட்டுமில்லாம 2018 ஜூன் முதல் 2019 ஏப்ரல் வரைக்கும் 8 கேட் கீப்பர்களுக்கு நோட்டீஸும் அனுப்பப்பட்டிருக்கு. ஸ்டேஷன் மாஸ்டர் கொடுக்கிற தகவல்கள் முறையா உள்வாங்க முடியாம பிற மொழி பேசும் கேட் கீப்பர்கள் சிக்கல்களை சந்திச்சதாலேயே இந்த பணி நீக்கம் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதா தெரிவிக்கப்பட்டும் இருக்கு. அதே மாதிரி 2019ஆம் ஆண்டு அதே திருச்சி ரயில்வே கோட்டத்துல 2145 கேட் கீப்பர்கள் பணிபுரிகிறதாவும் அவங்கள பெரும்பாலானோர் தமிழர்களே இல்லங்கிற தரவுகளும் வெளியாக இருக்கு. 2019 பொன்மலை ரயில்வே பணிமனையில தொழிற்பயிற்சி பெற நடைபெற்ற தேர்வுல தமிழ்நாட்டைச் சேர்ந்த இளைஞர்கள் அடியோடு புறக்கணிக்கப்பட்டு வட மாநிலங்களைச் சேர்ந்த 300 பேர் நியமிக்கப்பட்டு இருக்கிறதா முதல்வர் மு.க. ஸ்டாலின் பேசியிருந்ததும் கவனம் பெறுது. அதே போல கோவை, சென்னை உள்ளிட்ட ரயில்வே அலுவலகங்கள்ல நடைபெற்ற 2600 நியமனங்கள்ல 2300 பேர் வட மாநிலத்தை சேர்ந்தவங்கன்னும் முதல்வர் தெரிவிச்சிருந்தாரு. விபத்து ஏற்பட்ட செம்மங்குப்பத்துல இன்டர்லாகிங் வசதி இல்லைங்கிறது மற்றொரு அதிர்ச்சி அளிக்கிற தகவலா அமைஞ்சிருக்கு. விபத்துகளை தவிர்க்க இன்டர்லாகிங் வசதி செயல்படுத்தப்படுது.
ரயில்வே கிராசிங் கேட் திறந்து இருந்துச்சுன்னா 1 கிலோமீட்டர் முன்னாடி இருக்கிற சிக்னல்ல சிவப்பு விளக்கு எரிகிற வகையில வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த இன்டர்லாகிங் வசதி இல்லாததால, ரயில்வே கேட் திறந்திருந்தும் சிகப்பு விளக்கு எரியாததால வேன் தன் பயணத்தை தொடர விபத்து ஏற்பட்டிருக்கிறதாவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுறாங்க. ரயில்வேல ஏற்படுற பெரிய விபத்துகளை தவிர்க்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட கவாச்னு சொல்லப்படுற ரயில்வே பாதுகாப்பு தானியங்கி கருவி முழுமையா இன்னும் செயல்பாட்டுக்கு வராததால கோர விபத்துகள் இன்னும் தொடருங்கிற வாதமும் முன்வைக்கப்படுது. மொத்தம் 68,584 கிலோமீட்டர் தூரம் உள்ள ரயில்வே வழித்தடத்துல வெறும் 1,548 கிலோமீட்டர் மட்டுமே கவாச் பாதுகாப்பு நிறுவப்பட்டு இருக்கிறதா திமுக எம்பி கனிமொழி குற்றம் சாட்டியிருக்காங்க. 2023 ஒடிசால நடந்த கோரமண்டல் ரயில் விபத்து உலகத்தையே உலுக்குச்சு. அப்போ கவாச் சிஸ்டத்தை படிப்படியா முழுமையா அமல்படுத்தவும், மனித தவறுகள் நடக்காம பயணிகள் பொதுமக்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்வோம்னு அப்போ மத்திய அரசு சொல்லுச்சு. ஆனா அதுக்கடுத்து இப்போ செம்மங்குப்பம் விபத்து வரைக்கும் 37 ரயில் விபத்துகள் நடந்திருக்கு. ஒவ்வொரு விபத்திலையும் யார் பொறுப்பேற்கிறது அப்படிங்கிற கேள்வி முன்வைக்கப்பட்டு வருது. அதுக்கான பதில் சாமானியனுக்கு இன்னும் கிடைக்கலங்கிறது தான் நிதர்சனமா இருக்கு.